ரைட்டா? இதில் எத்தனை முட்டை வைக்கலாம்? 30 வைக்கலாமா? இப்போ இதை வந்து நம்ம ஆட்டோகேடில் கம்ப்ளீட்டாக வரைய போகிறோம். இது எந்த இதில் வரும்? வாத்து முட்டை இருக்குது, கோழி முட்டை இருக்குது. இப்போ இதில் வந்து என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குது சொல்லுங்கள்? என்ன ப்ராப்பர்ட்டி கரெக்டாக இருக்குது சொல்லுங்கள்? முட்டை இருக்குமா? முட்டை நம்ம வைக்கிறது வந்து இதில் நம்ம எத்தனை 30 முட்டை வைக்க முடியும். இப்போ இந்த 30 முட்டை கோயில் முட்டையாக இருந்தால் குட்டியாக இருக்கும். இப்போ இதோட கான்செப்டே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு முட்டைன்றதை நம்ம இப்படி வைக்கிறோமா? வைக்கும்போது அதோட ஒரே ஒரு ரேடியஸ் மட்டும்தான் இங்கே இதாக இருக்கும். கரெக்டாக உட்காந்துருக்கணும். கீழே இருக்கிறத நம்ம இதுலேருந்து கணக்கு பண்ண தேவையில்லை. கடைகளில் போய் பாதாம் பால்னா தெரியுங்க, காலவாசலில் ஒரு கண்ணாடி வச்சுருப்போம். பாதாம் பால் கண்ணாடி பெருசாக இருக்கும். இந்த இது கூட ரேண்டமாக ஓட்டை போட்டிருப்போம் பார்த்திருக்கியா? இது இங்கேயே நின்றோம் கிளாஸு. இந்த கிளாஸ் கீழே போயிடும். ஆள் வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதில் நீ ரியலபிலிட்டி போடலாம், ப்ராபபிலிட்டி போடலாம், எத்தனை போகுது, எத்தனை வருது, இன்றைக்கி எத்தனை போகும், எத்தனை கிளாஸ் இருந்துச்சு, எத்தனை பேர் கூட்டத்தில் நின்றுட்டு டீ வாங்காமல் ஓடுனா, அதெல்லாம் நம்ம செய்யலாம். ரைட்டா? இப்போ இதை ஆட்டோகேடில் வரைய போகிறோம். இது என்ன செய்ய போகிறோம்? ஆட்டோகேடில் கம்ப்ளீட்டாக வரைய போகிறோம். ஆட்டோகேடில் நம்ம வரையும் போது இதில் இந்த இதை ரிமூவ் பண்ணுறோம். இப்போ பிளாஸ்டிக்கில் ரிமூவ் பண்ணியிருக்கானா? இப்போ இந்த இடத்த நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போ எனக்கு மெட்டீரியல் குறையுமா குறையாதா? வெயிட்டு குறையும். ஸ்ட்ரென்த் இருக்குமா? அதை தான் அனலைஸ் பண்ணணும். இப்போ எதுக்கு நம்மளை வந்து வி ஆர் டெல்லிங் தட் வி ஆர் இன்ஜினியர்ஸ்ன்னு நம்ம எதுக்கு சொல்கிறோம்? நம்மளை எதுக்கு நம்ம இன்ஜினியர்னு சொல்லிக்கலாம். படித்து இப்போ நான் என்னை ஒன்றுமே இல்லை, ஒருத்தர் ஸ்டாண்டை மாட்ட சொன்னார்னு வச்சுக்க. அந்த ஸ்டாண்டை மாட்ட சொன்னார்னா என்னென்னா வம்பு கொடுப்பாங்க, மெக்கானிக் வம்பு கொடுப்பாங்க, எலக்ட்ரிஷியன் வம்பு கொடுப்பாங்க. ரைட்டா? எல்லாருமே படிப்பறிவு. இப்போ ஒருத்தர் படித்தே வீடியோ போடுறாரு. ரைட்டா? சால்ரிங் வைக்கிறாரு, வெல்டிங் வைக்கிறாரு. இல்லை நீ என்னடா படிச்சிருக்கேன்னு கேட்குறானா இல்லையா? நான் சொல்கிறது புரியுதா? 2 பேத்துக்கும் நம்ம படிச்சிருக்கோம், சர்டிஃபிகேட் இருக்குது. இந்த டியூப் லைட்டை மாட்டு, இந்த ஃபேனை மாட்டுன்னு சொன்னால் கோவம் வருது, விட்டுருக்கு. ரைட்டா? வருது. இப்போ நம்ம இவ்வளோ சாஃப்ட்வேர்லாம் படிக்கிறோம். இதில் நான் என்ன சொல்கிறேன், ஒரே ஒரு க்ரைட்டீரியா. இன்றைக்கி வந்து நமக்கு இன்ஜினில் எல்லா வேலையும் தெரியும். ஒரு சைக்கிள் ஸ்டாண்டு பார்த்துருக்கீங்களா? அதுக்கு ஒரு டூல் வச்சுருக்கோம். அந்த டூலை இழுத்து பிடிச்சி இறுக்கி இப்படி மாட்டணும்னு வச்சுக்கோங்க. என்ன ஆகும்? மித்த எந்த மாதிரி மாட்டினாலும் மாட்டாது. இப்போ அதனால் அடுத்தடுத்து செய்யப்படும். அது தெரியலை, நமக்கு லேபில் இருந்துச்சா? அது சைக்கிள் ஸ்டாண்ட் மாட்டுறது எது இருந்துச்சா, சப்ஜெக்டில் இருந்துச்சா? ஆனால் அதுக்குரிய கால்குலேஷன்லாம் இருக்குது, நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்படி இருக்கும்போது இப்போ இந்த சாதாரண முட்டை ஓடு, இதில் ஒரு முட்டையை வைக்கிறோம். அந்த ஒரு ரேடியஸில் இப்படி தான் இருக்குது. இப்போ இது ஆட்டோகேடாக இருந்தாலும் சரி, சாலிட் ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி, எதாக இருந்தாலும் ஒன்றே இதை ஸ்கேன் பண்ணி உள்ளே எடுக்கணும். புரியுதா? இப்போ எடுக்கும்போது ஆட்டோகேடு கொண்டு போகிறேன். அப்புறம் இதை சிம்பிளாக செய்யலாம். 3D அப்படின்னு ஒரு இதில் செய்யலாம். ஓகேவா? எதுக்கு 3D டாக்குமெண்டேஷன்? இப்போ உங்களுக்கு தெரியணும் ஏன் இந்த சப்ஜெக்ட் வேலிடாக இருக்குது, நம்ம ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்ட்டு. சார்னால் முடியுது, என்னால் முடியல அப்படின்றது ரெண்டாவது. எல்லாருனாலையும் முடியுன்றது தான் கான்செப்ட். அதுக்கு தான் கல்வின்னு ஒன்று இருக்குது, படிப்புன்னு ஒன்று இருக்கிறது. காரணம் என்ன? எல்லாத்தையுமே அனுபவத்தில் படிக்கணும்னா கோயிலும் போய் மந்திரம் சொல்கிறோம்ல, அதனால் அனுபவத்தில் படிக்க முடியுமா? அது எவ்வளோ சண்டை போடுறோம். கோயிலில் போய் நான் மந்திரம் படிக்கணும், நான் அனுபவத்தில் படிச்சிருக்கேன், நான் கேட்டு ஒத்துக்குமா? ரைட்டு. ஃபஸ்ட்டு வேறு என்னத்த அனுபவத்தில் படிக்க முடியாது. அது மாதிரி கல்வின்றது எல்லாத்தையும் அடக்கணும். அது வந்து ஒன்று இப்போ ஒருத்தர் வித்தியாசமாக செய்கிறாரு அப்படின்னா கூட என்ன ஆகும்? அது ஒத்து வராது. இப்போ இதில் என்ன பண்ணுறோம்? இதில் நிறைய ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்படி இருக்கும்போது இதில் நமக்கு தேவையான ஈக்குவேஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த இருக்கா, இந்த மாதிரி ஒரு வைரஸ் இருக்கா, இந்த மாதிரி ஒரு செயின்ஸ் இருக்குது, இது இருக்குது, இந்த மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு முட்டையை வைக்கிற மாதிரினா இந்த மாதிரி கூட வைக்கலாம். இதை பாதி கிராஸ் செக்ஷனை கட் பண்ணி எடுத்து கூட வைக்கலாம். ஆனால் நம்ம அப்படி செய்ய போகிறதில்ல. சைன் ரைட்டா, எக்ஸு ப்ளஸ்ஸு ஒய் ரைட்டா போட்டு காம்ப்யூட் பண்ணுறோம். சரி சார், -2லேருந்து இதுக்குள்ளே இருக்குது, இதை ஆம்ப்ளிஃபை பண்ணாமல் 0.1 இன்ட்டு என்ன போட்டிருக்கோம்? இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். ஓகேவா? போட்டிருக்கோம். .2 இன்ட்டுன்னு ஒரு ஈக்குவேஷன் தான் போடுறேன்.
ஓகே, இது எக்ஸ்பிளிசிட்டாக இருக்கிறதுனால நம்ம இப்படி போடுறோம். புரியுதா? இப்போ இதுக்கும் நீங்கள் ஜேபக்கு இதை நான் பார்க்குறீங்கல்ல, அதோட அல்காரிதத்துக்கு இதுக்கு தொடர்பு இருக்குது. இப்படி வருதா? இப்படி வரும்போது நான் என்ன சொல்கிறேன், இந்த மாதிரி வர்றதுக்கும் இதுக்கும் ஒரு முட்டையை வைக்கிறதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது. சரியா? இப்போ இதை என்ன பண்ணுறோம், 0.2 இன்ட்டு எக்ஸ் சைடு மட்டும் நான் கூட்டுறேன். ரைட்டா? -22. இங்கே நான் வந்து லிமிட்ஸை கூட்டுறோம். 22 22 22 22, இங்கே 22 22. இதுக்கும் பேராமீட்டருக்கும் சம்மந்தம் கிடையாது. த்ரெஷ்ஹோல்டை கூட்டுறேன்னா இங்கே கிரிட்டுக்கு. ரைட்டா? ஓகே, லைன்ஸு கூட்டுறேன்னா அப்புறம் இங்கே ஒயில் என்ன பண்ணுறேன், ஒயிலையும் நான் 0.3 கூட்டுறேன் இன்ட்டு. ரைட்டா? இப்படி வருது. அப்போ எனக்கு இதை சர்க்குலராக நான் கொண்டு வந்தேன்னா தானே இதில் முட்டையை வைக்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? அப்போ இதில் நான் ஒரு ஓபிஜே ஃபைலாக கன்வெர்ட் பண்ணேன்னா என்னவாகும், இது மாறும். அதே சமயம் இதோட பீக்கையும் கூட்டுறேன், 0.4 ஆம்ப்ளிடியூடுன்னு வாங்க. ரைட்டா? இப்படி இருக்கா? இப்படி நமக்கு கிடைக்குது. ஸோ இதில் இருக்க ஈக்குவேஷனை நம்ம பண்ணுறோம். இதை நம்ம ஆட்டோகேடில் கூட வரையலாம். இதில் என்ன முட்டைனாலும் வைக்கலாம். இப்போ பேராமெட்ரிக் இருக்குது, இது இருக்குது, இந்த மாதிரி ஈக்குவேஷன்ஸும் இருக்குது. சரி சார், இதுலேயும் 3Dயில் தான் வருது, இங்கேயும் 3Dயில் தான் வருது. ரைட்டா? இப்போ இதை அரையில் பண்ண போகிறோம். அரையில் பண்ணுறோம்னா நம்ம எப்படி பண்ணுவோம், ஒரு சர்க்கிளை வரைகிறோம், அப்புறம் இங்கே ஒரு சர்க்கிளை வரைகிறோம். இது ஒரு முட்டையோட கணக்கு. இது ஜாமெண்ட்ரி. நீங்கள் பண்ணுறது ஜாமெண்ட்ரி. மைண்டு எப்படி வேலை செய்யணும். இப்போ ஒருத்தர் வந்து சொல்கிறாரு, ஒரு படிப்பறிவு இல்லாத நம்மகிட்ட சொல்கிறாருன்னா என்ன சொல்கிறாரு, தம்பி படிச்சிருக்கீங்க, எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லும்போது நம்ம தயங்கக்கூடாது. இப்படி பண்ணலாம். இல்லை அப்படின்னா எப்படி பண்ணலாம், இது பக்கத்துலேயே ஒரு முட்டையை போட்டு ஃபுல்லட் பண்ணிடலாமா? எஃப் என்டர். என்ன செய்யணும், எஃப் என்டர், ரேடியஸ் ஒரு 7 வச்சுக்க. வரலையா? ஆர்க் எடுத்து போட்டுப்பார். ஓகே, முட்டை வரைகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம்னு நினைக்கிறாரு. எம்ஐ என்டர். ஓகே, கிளிக் பண்ணி என்டர் கொடுத்துட்டு இந்த இருக்கா கொஞ்சம் இதாக வச்சு. ஓகே, நோ டிஆர் டபுள் என்டர். ஓகே, எஃப் என்டர், ரேடியஸ் ஒரு 7 என்டர். ஷிஃப்ட் அமுக்கினீங்கன்னா உனக்கு திரும்பி வரும். இப்போ இதை தான் முட்டைன்னு வச்சுக்கிட்டோம்னா பிக் பாயிண்ட் இல்லை ஜாயின் கூட பண்ணலாம். பவுண்ட்ரி பிக் பாயிண்ட். ஓகே, பாலிகனா மாறிடுச்சு. இப்போ எல்லாம் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம், இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் நம்ம ஒரு இதை வரைஞ்சிட்டு டிஆர் டபுள் என்டர். 3Dக்கு போகிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லித்தரேன். அப்புறம் என்ன பண்ணுறோம், ஆர்இவி போட்டு ஓகே, ஆர்இவி ரெவல்யூஷன் போட்டு என்ன பண்ணுறோம், இந்த ஆர்இவி 3D ரிவால்வ். ரைட்டா? இந்த வருதா? இதை கிளிக் பண்ணி என்டர் அமுக்கி நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு ஆப்ஜெக்டை கிளியர் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ ஆஃப்செட் ஓ, ஏன்னா முட்டை ஓடல, த்ரூ 2 இப்படி கொடுத்துட்டு இதை என்ன பண்ணுறோம் பண்ணிவிட்டு பவுண்ட்ரி பிக் பாயிண்ட் பாலிலைனா வச்சுக்க, எம்மு. ஓகே, இப்போ வந்துருச்சா?
இப்போ இந்த இடத்துல இங்கேருந்து இங்கே நான் ரிவால்வ் பண்ணுறேன். ஓகே, ஆர்இவி எதை இதை என்டர், புரியுதா, வருதா 360. இது வந்து எனக்கு தெரிஞ்சு இதான்னு தெரியாது. அப்போ மாஸ் ப்ராப் போட்டு நான் கண்டுபிடிக்கிறேன். MASS PROP முட்டையோட எல்லாமே இது பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி கூட பண்ணலாம். அப்போ மாஸ் ப்ராப் வந்துருச்சுன்னா அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ரைட்டா, அதுக்கு ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருக்குதுன்னு அர்த்தம் முட்டைக்கு, புரியுதா. அதே சமயம் இதில் 3D மாடலிங்க்கு மாற்றிட்டு ஓகே இதுக்கு வைக்கிறோம். இப்போ இந்த மாதிரி முட்டை கிடச்சிருச்சு. இப்போ இதை நான் அறையில் போடணும். இது எப்படி போடுறேன், ஒரு முட்டையை அறையில் போடணும். என்டர், என்ன செய்யணும், ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு முட்டை. இந்த ரேடியஸ் இருக்குது பார்த்தியா, இந்த ரேடியஸ் ஒட்டுமா இது முட்டுமா, முட்டை தலையில் தான் வைப்பான். அப்போ என்டர், ஓ என்டர் வைக்கிறோமா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெரிய பாக்ஸ் எடுத்துக்கிறேன். சரியா, பாக்ஸ் எடுத்துட்டு இந்த இது இருக்குல்ல சர்க்கிளாக வைக்கிறேன்னா, அடுத்து என்ன பண்ணுறேன், இப்படி கோணாக வைக்கிறேன். ரைட்டா, இப்படி கோணாக வைக்கிறேன். இப்போ CO காப்பி 3D ரொட்டேட் பண்ணணும். ஏன்னா அது தலையில் தானே வைப்போம். 3D ரொட்டேட், என்ன என்டர், எந்த ஒரு கால்குலேஷன் இல்லாமல் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரியுதா. 90 ஓகே பண்ணிவிட்டு என்டர், ஓகே என்டர். எங்கே வைக்கிறோம், இந்த இடத்துல வைக்கிறோம். என்டர், கொஞ்சம் வயர் ஃப்ரேமில் இருந்தால் நல்லா தெரியும். ஓகேவா, எடுத்துட்டு இந்த இடத்துல வைக்கிறோம். கொஞ்சம் என்டர், எங்கே வைக்கணும், இதோட கரெக்டாக கோஆர்டினேட்டில் வைக்கணும். இப்படி தானே இன்ஸ்டாமார்ட்டில் வைக்கிறேன், பார்த்துருக்கீங்களா, போய் பாருங்கள். ரைட்டா, இந்த வரைக்கும் இது பண்ணணும். அப்புறம் இதை லைட்டாக திருப்பி பாருங்கள், ஓரளவுக்கு மெர்ஜாக இருக்கா, கீழே வரைக்கும் போயிருக்கா. என்டர், என்டர், ஆமாம், அடுத்து பார்ப்போம். ஓகே, வரேன் புரியுதா. அடுத்து இது சொல்லித்தரேன். ஓகே, இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும்ல நம்ம என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ இங்கே இருக்கிற இந்த சென்டரில் இருந்து ஸ்னாப் எடுத்து வரையணும். ஓகே, இப்படி வரையலாம். இல்லை CO என்டர், இந்த முட்டையை எடுத்து என்ன பண்ணுறோம், இங்கே இப்படி வைக்கிறோம். இந்த இடத்துல வைக்கிறோமா, இங்கே வைக்கிற மாதிரி, புரியுதா. அப்படியே வரிசையாக வைக்கிறோமா, இப்படியே வரிசையாக வைக்கிறோம். இந்த டீ கடையில் போய் பாருங்கள். இதை ரேண்டமாக வச்சா நான் எவ்வளோ வைக்க முடியும், இதாக வச்சா எவ்வளோ வைக்க முடியும். இந்த கேள்வியை வந்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்யணும், ஒரு இவர்கிட்ட கேட்கணும். இன்றைக்கி எலக்ட்ரிக் பைக் வந்துருச்சா இல்லையா, இன்றைக்கி நம்ம உள்ளே இருக்கிற விஷயங்களை எப்படி பண்ண முடியும், அது சார்ந்த நபர்கிட்ட கொண்டு போய் கொடுத்தா தான் நமக்கு பண்ணி தருவார். இப்போ இதை என்ன சார் பண்ணணும், நான் அரே தான் பண்ணணும். ஓகேவா, AR அரே, புரியுதா. இதை கிளிக் பண்ணி என்னது ரெக்டாங்குலர், புரியுதா. இதை இங்கே 44, இங்கே எவ்வளோ வரும் 33 போட்டு இங்கே என்ன பண்ணுறேன், இவ்வளோ முட்டைகள் வருதா. இவ்வளோ முட்டைகள் வரும்போது நான் என்ன செய்கிறேன், இங்கே இருக்கிற அந்த அரேவை கூட்டுறேன்னா 122, புரியுதா. 122 கூட்டுறேன், எனக்கு எல்லாம் தள்ளி போயிருதா. இப்போ இங்கேயும் நான் என்ன செய்கிறேன், டோட்டல் 122. ஓகே, எங்கே போச்சு முட்டைகள். ஓகே, அசோசியேட்டிவில் கொடுக்குறேன், புரியுதா. அப்படி கொடுத்துட்டு என்ட்ரு அமுக்கிட்டேன்னா என்ன ஆகும், எல்லாம் இருக்கும். இப்போ இதில் SUB சப்ராக்ட். ஓகே, திரும்பியும் பாருங்கள், அரே
முட்டையை கிளிக் பண்ணுறோம், செலக்ட் தி ஆப்ஜெக்ட். ஓகே, வருது. இந்த இடத்துல 30 கொடுக்கணும். என்ன செய்கிறேன், 6 கொடுத்துட்டேனா, இன்ட்டு எவ்வளோ கொடுக்கணும், 5. எவ்வளோ கொடுக்கணும், 6 இன்ட்டு 5. அப்போ இதில் இருக்கிற மாதிரி நான் கொடுக்கணும்னா என்ன செய்யணும், மாற்றணும்ல. இங்கிட்டு 1 2 3 4 5 6 1 2 3 4 5 6 இருக்கா. அப்போ அந்த டிஸ்டன்ஸை நான் கூட்டணுமா இல்லையா, புரியுதா? இப்போ அசோசியேட்டிவில் கொடுத்தேன்னா எனக்கு இந்த முட்டை ஓடு செய்கிறது எவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஓகே, அசோசியேட்டிவில் கொடுத்தா முட்டை ஓடு செய்கிறது அவ்வளோ ஈஸியாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பேஸ் பாயிண்ட்டை ஒரு இடத்துல எடுத்துக்கிறேன், கொடுத்துட்டு ஓகே ஸ்டக் ஆகுது. இப்போ இதை நான் சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு கிடைக்கும். இப்போ இதில் எவ்வளோ ஏரியா, எவ்வளோ வால்யூமு, இதில் எவ்வளோ லோடு, இது எல்லாத்தையும் இந்த முட்டை செய்கிறத வச்சு கண்டுபிடிக்கலாம். புரியுதா? இதுதான் ஆட்டோகேடோட ஸ்பெஷாலிட்டி. இதுதான் என்னது, ஆட்டோகேடோட ஸ்பெஷாலிட்டி. எவ்வளோ வேகமாக வரைகிறேன் பாரு. என்னோடய எண்ணங்களை வந்து நான் எவ்வளோ சீக்கிரம் செய்ய முடியுது. புரியுதா இல்லையா? அதுதான் இந்த இது. மித்த சாஃப்ட்வேரோ மித்த இதோ நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ அடுத்து உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட சொன்னீங்கன்னா எதுக்கு நம்ம சென்டர் சூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரே விஷயம் தான், சிலபஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. இன்னொன்று என்ன சொல்லுங்கள், கோச்சிங்கிறது அது வேறு. கோச்சிங்கிறது உங்கள் ப்ரெஸ்பெக்டிவ், சரிங்களா? அந்த சப்ஜெக்ட் ஃபுல்ஃபில்டாக இருக்கணும். ஒரு இது வந்து இப்போ நம்மளை வந்து ஒருத்தர் சேலஞ்சு பண்ணுறாரு. என்ன சேலஞ்சு பண்ணுறாரு, இந்த டயக்ராம்னு வரையணுக்கு சேலஞ்சுலாம் பண்ண மாட்டாங்க. நார்மலாக அவங்க பண்ணால் கூட பரவாயில்ல. யார் பண்ணுறாங்க, ஒரு வீட்டில் இருக்கவங்களே பண்ணுவாங்க. எப்பா இவா இதை மாட்டு, இதை செய் அப்படின்வாங்க. அப்போ அவங்க எது, அது வந்து அவங்கள நம்ம டிஸ்கிரிமினேட் பண்ணுறதுக்கு சொல்ல, புரியுதா? ஆனால் என்ன நடக்குது, அவங்களுக்கு அந்த புரிதல் இல்லை. இன்ஜினியரிங்கிறது ஒரு விஷயத்தை இன்னும் வந்து ரொம்ப ப்ரிசைஸாக செய்கிறது, ரொம்ப அக்யூரேட்டாக செய்கிறது தான் இன்ஜினியரிங். ஓகேவா? அதுதான் இன்ஜினியரிங். அப்போ இதை வந்து சப்ராக்ட் பண்ணிட்டு இந்த மெட்டீரியலை ரிமூவ் பண்ண ஒரு கமாண்டை யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ இப்படி தான் நீங்கள் வரையணும். இப்போ இதில் நான் ஒரு மெட்டீரியலை ரிமூவ் பண்ணணும்னா இந்த இதிலேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? இப்போ இதை நம்ம இப்படி தான் பண்ண முடியும். டாஸ்க் மேனேஜர் வச்சு இதான் பண்ண முடியும். ஸோ இப்போது ஒரு நார்மலாக வந்து நம்மக்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாருன்னா அவர்கிட்ட நீங்கள் புரிய வைக்கணும். என்ன புரிய வைக்கணும், இன்ஜினியரிங்கோட கான்செப்ட் ஃபிலாசபி என்ன. நம்ம வந்து பொதுமக்களுக்கு செய்கிறோம். நம்ம யாருக்கு செய்கிறோம், பொதுமக்களுக்கு செய்கிறோம். இதிலே டிஃபென்ஸ் இருக்குது, ஒரு நாட்டுக்காண்டி நம்ம செய்ய போகிறோம், இந்த மாதிரி கான்செப்ட்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம இப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் நம்மளை டிஸ்கிரிமினேட்டோ ஏதோ பண்ணாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும். புரியுதா? இப்போ நான் இதை அப்படி பண்ணும்போது என்ன ஆகுது, இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புரியுதா? ஓகே, இப்போ இப்படி பண்ணும்போது ஸோ அது சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் பத்தலை. ஓகே, இப்போ இதில் லெக்ராங்கியன் மல்டிப்ளையர்ஸ்னு ஃபஸ்ட் இயரில் படிக்கிறீங்களா? புரியுதா? இப்போ இது வரும்போது என்ன செய்யணும், எஸ் ஓகே, இதில் ஒரு கமாண்டு SUB சப்ராக்ட்னு ஒரு கமாண்ட் இருக்கா, இதை கொடுத்து இதில் இருந்து எனக்கு எதை எடுக்கணும், இந்த முட்டையோட எடுக்கணும். புரியுதா? இதுலேருந்து இந்த முட்டையோட எடுக்கணும். புரியுதா? அதை எடுத்து எனக்கு இது பண்ணணும். ஓகே, அப்போ எனக்கு ஹாலோவாக ஒரு கேவிட்டி உருவாகும் சப்ராக்ட் பண்ணோம்னா. இந்த ஒரு 6 கமாண்டோட 3D பேசிக்ஸை வச்சு தான் எல்லாமே இருக்குது. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிட்டு என்டர் எதை பண்ணோம், எனக்கு இதை பண்ணோம். புரியுதா? ஏன்னா அதனால தான் அசோசியேட்டிவ் கொடுத்தோம். ஓகே, ஸோ நோ சாலிட் ரீஜன்ஸ், இதில் ஒரு தப்பு விட்ருக்கோம். சரியா? ஏன்னா இது ரீஜனாக இருக்குது. அது மாதிரி தான் நம்ம ரீஜன் சாலிட்ஸை தான் நம்ம பண்ண முடியும். இப்படி பண்ணால் தான் நமக்கு அது தெளிவாக தெரியும். இப்போ இதில் நான் ஒரு மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுறேன்னா கூட
இது இருக்கும். ஸோ முட்டை ஓடுன்னு நினைக்காதீங்க. இதுலேயே இவ்வளோ காம்ப்ளெக்ஸான விஷயம் இருக்குது. இன்ஸ்டாமார்ட்டில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி போலார் அரே இதில் பாருங்கள் இருக்கும். அதனால தான் இதை கொடுத்தேன். ஒரு இடத்துல வச்சு எல்லா இடத்துலையும் சர்க்குலராக வச்சுருக்கோம். அப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம், ஒரு முட்டையை நீங்கள் வந்து கொண்டு போகிறது அசால்ட்டான விஷயமா. இதே மாதிரி தான் ஹேண்டில் வித் கேர்னு ஒவ்வொரு இந்த ஆக்ரோ ப்ராடக்ட்டு, ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் எதாக இருந்தாலும். அப்போ இதிலே இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, ஏன் நம்ம சென்டரை சூஸ் பண்ணோம், எதுக்கு நம்ம இதை படிக்கணும், சிலபஸ் கம்ப்ளீட்டாக இருக்கணும். ஓகே, மணியை வேஸ்ட் பண்ணாங்க. ரைட்டா? தேங்க்யூ.